Chai with Chitra. உங்கள் கேரியரில் நீங்கள் இது மட்டும் பண்ணாமல் இருந்தால் நம்ம லைஃப் இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் இது. அன்னவரம் நான் பண்ணேன் தெலுங்குல. ஆக்சுவலி எல்லாரும் சொன்னாங்க அந்த படம் பண்ணுங்க, சாவித்ரி சிவாஜி கணேசன் அந்த காம்பினேஷன், பவன் கல்யாண் சார் கூட பண்ணேன், அவங்க காம்பினேஷன் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், பண்ணுங்க, இதுக்கப்புறமாவும் நீங்கள் ஹீரோயினாவும் பண்ணலாம். பட் எனக்கு அப்போ ஹீரோயினா சான்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ எல்லாரும் சொன்னாங்க இல்லை இது பண்ணுங்க, இது 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 சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த படம் பண்ணேன். பட் எனக்கு அந்த படம் பண்ணனால என்னாச்சுன்னா அதுக்கப்புறமா ஹீரோயின் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் தமிழ்லையும் எனக்கு மைலேஜ் வந்து அந்த அளவுக்கு போகல. ஸோ தட் மூவி தோ அந்த ரோலுக்கு ஐ வான் அ ஃபிலிம்ஃபேர் அவார்ட். பட் ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கு எனக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்தது. பட் இருந்தாலுமே கரியர் வைஸ் அதை பண்ணிருக்க, கரியர் வைஸ் நான் அது பண்ணிடக்கூடாது. நான் மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படி பண்ணியிருந்தேன்னா மேபி தெலுங்குல 2-3 படம் பண்ணி அதில் ஒரு படம் நல்லா போயிருந்தேன்னா எனக்கு தமிழில் அகெயின் வாய்ப்பு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அதெல்லாம் லேட்டர் ஆன் ஒன்லி ஐ காட் டு நோ. பட் யா, அந்த படம் ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ். பட் அது பண்ணாமல் தவிர்த்திருந்தா மேபி மை கெரியர் குட் ஹவ் டேக்கன் அ டிஃப்ரெண்ட் டர்ன். நல்ல நல்ல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையாததுக்கு என்ன காரணம்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? அதான் சார், நான் ரொம்ப குட்டி போனப்போ அதுக்கு நடுவில் எனக்கு அன்னவரம் பண்ணும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஸ்லைட்டாக டல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா டிஷ்யூம் ரிலீஸ் ஆனாலுமே படம் ஹிட் ஆனாலுமே அதுக்கப்புறமா வந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அன்னவரம்னால ஒரு மாதிரி டல்லாக தான் எனக்கு வந்தது. அப்புறம் இந்த ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு அந்த ப்ரெஷர் வேற எனக்கு ஒரு சைட்லேருந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஓகே, வரதுல ஏதோ ஒன்று கமிட் பண்ணணும்னு சொல்லி கமிட் பண்ணுறது, அதில் நிறைய ராங் சாய்ஸஸ் பண்ணுறது, இதுலேயே தான் கொஞ்சம் கிராஃப் அப்படியே டவுனாக போச்சு. சரி, இதுக்கப்புறமா என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு நானும் அப்படியே விட்டேன். பட் இதுதான் மெயின் ரீசன், த சாய்ஸ் ஆஃப் மூவிஸ். அது நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக பார்த்து ஒரு மாதிரி பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். அது பண்ணாதனால ஈவன் ஒன் ராங் மூவ் கேன் கெட் யூ டவுன். அப்போ இட் வாஸ் லைக் தட் இல்லையா? மோஸ்ட்லி அந்த டைம்ல லைக் தட் ஹிட் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். சந்தானம் ஜோடியா ஒரு படத்தை நடிச்சீங்க. ஆமா, யாயான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதில் 2 ஹீரோ, மிர்ச்சி சிவாவும் சந்தானமும். அவரோட நான் வல்லவன்லேயே நடிச்சிருக்கேன். வல்லவன்லேயே நாங்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணி. அதுக்கப்புறமா நான் மீட் பண்ணுறது யாயால தான். குட் சார், ஐ மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம். ஸோ ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே போயிட்டு இருந்தது. எனக்கு அந்த ரோல் கொஞ்சம் புதுசாக இருந்தது, ஏன்னா நான் போலீஸாக பண்ணேன் அந்த படத்தில். ஸோ அதில் இருக்கிற டயலாக்ஸ் எல்லாமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் ஒரு மாதிரி சீரியஸான படம் தான் நான் பண்ணியிருக்கேன். மலையாளத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு காமெடி ஷேடோட ஒரு படம் பண்ணேன். இதில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கவுண்டர் டயலாக் அதெல்லாம் கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. பாக்யராஜ் டைரக்ஷனில் கூட ஒரு படம் பண்ணீங்க? ஆமாம், ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். ஃபர்ஸ்ட்டு பாக்யராஜ் சார் ஓகே, ஐ மீன் ஃபோன் பண்ணி ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, பட் கொஞ்சம் ஒரு பழைய டச், அவரோட பழைய டச், அந்த கிராமத்து கதைகள் எல்லாம் இருக்குது, முந்தானே முடிச்சு அந்த டச்சில் தான் அவர் எடுத்திருந்தாரு. வாஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ, கிரேட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படங்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தணும்னா எதை சொல்லலாம்? எனக்கு காதல் ரொம்ப பிடிக்கும், அஃப்கோர்ஸ். டிஷ்யூம் ரொம்ப பிடிக்கும். கண்ணாமூச்சி என்னடா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆப்த ரக்ஷகா ரொம்ப பிடிக்கும். டிராஃபிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உங்களுடைய பெஸ்ட் கோ ஸ்டார்ஸ் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் சிவராஜ்குமார் சார், அப்புறம் விஷ்ணுவர்தன் சார், அஃப்கோர்ஸ் ஜீவா. சந்தியா பெயர் மாற்றம் எப்போ யாரால் நடந்தது? சந்தியா வந்து ஃபர்ஸ்ட் என் பேர் ரேவதி. அப்புறம் எனக்கு பேர் மாத்துறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் ரொம்ப நாள் அப்படியே கூப்பிட்டு திடீர்னு பேர் மாற்றணும்னு சொன்னோன்னா இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க வந்து இல்லை இப்போ நீ ரேவதின்னு பேர் வச்சேன்னா அப்புறம் உன்னை எல்லாரும் குட்டி ரேவதின்னு கூப்பிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி ரேவதி மேம் இருக்காங்க இல்லையா. குட்டி ரேவதியும் ஒருத்தர் இருந்தாங்க. குட்டி ரேவதியா அப்படின்னு கேட்டேன். அப்போ இந்த குட்டிங்கிறது வந்து ரொம்ப காமன், லைக் சிமிலர் இது இருக்குன்னா இம்மீடியட்டாக குட்டி அப்படின்னு வச்சுருவாங்க. ஸோ எனக்கு அது வந்து அதை கேட்ட உடனே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து இல்லை சந்தியான்னு மாற்றிக்கலாம். அப்புறம் லேட்ரான் தான் நான் கேள்விப்பட்டேன் சங்கர் சாரோட ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்ச பேர் அது. அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பாலாஜி சக்திவேல் சார்லாம் நாங்கள் ஷூட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் கூடாங்க சந்தியா சந்தியா. திரும்பி பார்க்கவேன்னு அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு இருப்பேன். அந்த பேர் எனக்கு பழகிறதுக்கே எனக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ செட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 டேஸ்க்கு அப்புறமா நேம் டிசைட் பண்ணி அப்புறம் எல்லாருமே அதே வேணும்ட்டே கூப்பிட ஆரம்பித்தாங்க அந்த பேர் பழகிறதுக்காக. பட் இப்போ பழகிடுச்சு.
இப்போ இன்ஃபேக்ட் ரேவதின்னு கூப்பிட்டா நான் ரொம்ப நேரம் ஆகும் திரும்பி பார்க்கறதுக்கு. அப்படியா? என்ன தான் கூப்பிட்றாங்களான்னு. ம். பிகாஸ் வீட்டில் நான் அம்முன்னு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லாட்டி வெளியில் எல்லாரும் சந்தியான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ரேவதியே இருக்கு நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுடைய முதல் படத்தினுடைய பெயர் காதல். சந்தியா எப்பெல்லாம் காதல் வசப்பட்டிருக்கீங்க? இருந்திருக்கேன் சார். இருந்திருக்கு. ஒரு 2, 3 ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஐ மீன் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து வெங்கட் ஓட பழக்கம். ஸோ அவர் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியும். 17லயே எனக்கும் அவருக்கும் வி ஹேட் அ ரிலேஷன்ஷிப். அப்புறம் நடுவில் பிரேக்கப் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் எனக்கு 2 ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்தது. அது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. திருப்பியும் நாங்கள் மீட் பண்ணோம். திருப்பி நாங்கள் பேசினோம். திருப்பி பேசும்போது தான் சரி மேரேஜ் பண்ணிக்கலாம். சினிமா விட்டு விலகும்போதே வந்து அதிகபட்சம் வந்து 25, 26 வயசு தான் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தது அந்த பயணம்? எல்லாமே ரொம்ப யங் பீரியட் சார். அதுதான் ஆக்சுவலி சொல்ல சொல்றேன். போனோம்னா 18 1/2 19ல இருந்தே கெரியர் கொஞ்சம் கிராஃப் அப்படியே கம்மியாயிட்டே இருந்தது. 22, 23 வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நடிச்சேன். அதுக்கப்புறமா ஷோஸ், கலா மாஸ்டரோட ஷோஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. அண்ட் ஐ திங்க் ஐ காட் மேரிட் வென் ஐ வாஸ் 27. ம். ஸோ அது வரைக்குமே நான் படம் பண்ணிட்டு இருந்தேன். தட் ஒன் வாஸ் இன் மலையாளம் இல்ல? மலையாளம் மூவி வித் பாபன் குஞ்சக்கா. ம். அந்த படம் தான் லாஸ்ட்டாக நான் பண்ணேன். அந்த படம் லாஸ்ட்டாக பண்ணேன். அதோட எனக்கு ப்ரொமோஷன் கூட போக முடியல. பிகாஸ் ஐ கன்சீவ் பை தென். ஓ. அது இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் மேனேஜிங் தான். நான் யூனோ அதை கொஞ்சம் நான் ப்ராப்பராக பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருந்தேன்னா இட் வுட் ஹவ் கான் வெல். பட் அது பிளானிங் அது ப்ராப்பராக இல்லாதனால வித் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் தட் ஐ செலக்டட் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தனால இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் வாக்கிங் ஆன் த எக்ஷெல்ஸ் தான். பட் ஐ சம்ஹவ் மேனேஜ்ட் இட் டில் தட் ஏஜ். அருமை. இந்த பல டிவி ஷோக்களுக்கு நீங்கள் வந்து ஜட்ஜாக போயிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ம். பேசிக்காகவே எனக்கு டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதை நான் பார்த்தேன்னா ஒரு மாதிரி உயிர் கொடுத்து பார்த்தா ஐ ஜட்ஜ் இட் ஆல்சோ. அருமை. ஸோ ஐ ரியலி லவ் டூயிங் தட். ம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது எனக்கு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ம். அது கிவ்ஸ் யூ ஒரு மாதிரி எனர்ஜி. அது போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு வரும்போது ஐ வில் கிவ் மை 100% ஃபார் இட். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதோட அந்த கொரியோகிராஃபி போய் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுறது, அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா ரெடி ஆகி அந்த ஸ்டேஜில் அந்த ஆடியன்ஸ் பார்த்து அங்கே டான்ஸ் Correct. ஆடும்போது இட் கிவ்ஸ் யூ ஒரு மாதிரி சச் அ நைஸ் ஃபீல். ம். ஸோ அதே மாதிரி ஐ லவ் டு வாட்ச் ஆல்சோ. எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலும் எங்கே போனாலும் ஐ பி வாட்சிங் பிகாஸ் ஐ லவ் டு வாட்ச். ஐ லவ் டு சி பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஜட்ஜெல்லாம் போகும்போது லைக் அவ்வளோ குட்டி குட்டி பசங்க அவங்க ஆடும்போது தே டூ இட் ஸோ வெல். True. அவ்வளோ ஈஸியாக பண்ணுவாங்க. அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ ஐவ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் இட். நீங்கள் பண்ண ஸ்டேஜ் ஷோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேஜ் ஷோன்னு எதை சொல்லலாம்? என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஷோவே எனக்கு ரொம்ப மெமரபிளானது. மணிரத்னம் சாரோட நேற்று என்று நாளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ நான் பண்ணியிருந்தேன். ஓ. இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஷோ. ஓ, அருமை. சத்யபாமா காலேஜில் நடந்தது. ஆ. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டர்ஸுமே இருந்தாங்க அந்த ஆ. ஷோவுக்கு. பிரம்மாண்டமான ஒரு ஷோ. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு நான் பண்ண ஷோ. கலா மாஸ்டர் தான் கொரியோகிராஃபி. இட் வாஸ் டைரக்டட் பை மணி சார். அருமை. ஆ. ஆமாம். அவர் தான் ஃபுல்லாக எல்லாமே. ஸோ நேற்றுன்னா அந்த எம்ஜிஆர் டைம், சிவாஜி சார் டைமில் இருக்கிற அந்த செட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓ. அப்புறம் இன்றுனா அந்த 80s அந்த Super. அந்த என்டையர் அந்த ஃபுல் செட்டு மாறிட்டே இருக்கும். அருமை. ம். தென் நாளைன்னா அப்போ கில்லி அந்த மாதிரி படம் அந்த அந்த சாங்ஸ் எல்லாம் போடும்போது அது தகுந்த மாதிரி செட் அவங்க போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ம். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ம். ரொம்ப நல்லா இருந்தது. அது மறக்க முடியாத ஒரு ஷோ. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஐ மீன் அப்போ தான் காதல் முடித்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பார்க்குறேன். எல்லா ஆர்டிஸ்ட் ம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒன்றா பார்க்குறேன். ஸ்டேஜ் ரிஹர்சல்லாம் ஒருத்தராக வந்து நாங்கள் ஆடும்போதெல்லாம் இட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் True. டு பி ப்ரெசன்ட் அண்ட் டு விட்னஸ் தட். ஒரு காலகட்டத்தில் சின்னத்திரை தொடர்லேயே நடிச்சிங்க. 2 சீரியல் பண்ணேன். ஒன்றுத்தில் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணேன். ஆமாம். அதில் வந்து காதல் சந்தியா கெஸ்ட்டாக அப்படியே ஓ. பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ மனசெல்லாம் சொல்லிட்டு ஜீக் அது ஒரு 4-5 டேஸ் கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணேன். நமிதா நெருங்கிய தோழியா? ஆமாம். நிறைய 2-3 ஷோ பண்ணியிருக்கோம் ம். ஒன்றா சேர்ந்து. ம். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபாரின் 2-3 ட்ரிப் போயிருக்கோம் ஒன்றா. அது இல்லாமல் அதுக்கப்புறமாவும் நாங்கள் டச்சில் இருந்திருக்கோம். ம். எங்கள் 2 பேர் மேரேஜ் முன்னாடியும் நாங்கள் டச்சில் இருந்தோம். மேரேஜ்க்கு அப்புறமாவும் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே டச்சில் இருந்தோம். கோவிட் வரைக்கும். இப்போ கூட அவங்க அஃப்கோர்ஸ் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுவாங்க. நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். பட் இப்போ மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சந்தியா முடிவெடுத்ததுக்கு காரணம் மிகப்பெரிய வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் அமையாதுன்னு சொல்லலாமா? அப்படின்னும் கிடையாது. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏஜும் ஆயிடுச்சு இல்லையா? ம். ஸோ அதனால எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு 23 இயர்ஸ் ஆகும்போதே எங்கள் அப்பா வந்துட்டு நான் ஏதோ ஒரு 40 இயர்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு.
அவர் அப்படியே ஏன்னா எங்கள் அப்பா சைட் ஃபேமிலிலலாம் எல்லாம் ஒரு 22, 23லயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. கரெக்ட். ஸோ எனக்கு அது வேற அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தார். அவர் 23 இயர்ஸ் ஆச்சு 23 இயர்ஸ் ஆச்சு. நான் சொன்னேன் கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படி எப்படி போய் தெரியாத ஒரு ஆளை எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? கொஞ்சம் டைம் கொடுங்க பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல இவ்வளோ ஆச்சு இவ்வளோ ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி என் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் எங்கள் அப்பா இப்படி டென்ஷனாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அப்புறம் 25, 26 எல்லாம் வரும்போது அவங்க மேட்ரிமோனியில் கொடுக்குற அது இதெல்லாம் சொன்னாங்க. பட் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஏன்னா அப்படி கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா? முன்பு அறிமுகம் இல்லாமல் அது என்னதான் அது பார்த்து பேசினாலும் கொஞ்சம் நேரம் பழகினாலும் அது ரொம்ப டிஃபிகல்ட் அது. அதுக்கப்புறமா வெங்கட் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு இன்சைட் அவுட் கேரக்டர் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ அதனால சரி ஓகே டைம் டு செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு தான் உங்கள் கல்யாணமே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகுமானே தெரியல. நானும் சொல்லிட்டேன் இதில் நடக்கலைன்னா அப்போ விச் மீன்ஸ் சகுனம் சரியில்லை, இதுக்கப்புறமா மணிமேகலை தான் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஆக்சுவலி எல்லாருமே வீட்டில் தான் ஸ்டக் அட் ஹோம். ஃப்ளட் டைம். நான் ஆக்சுவலி கிளம்ப வேண்டியது ஏர்போர்ட்டை நான் ஒரு 5 days முன்னாடியே கேரளா கிளம்ப வேண்டியது, ஆலுவாக்கு கிளம்ப வேண்டியது. பட் அதை என்னால் ஃப்ளைட் எல்லாம் மூடிட்டாங்க ஃபுல்லாக. ஃப்ளட் வந்து ஃப்ளைட் எல்லாம் மூடிட்டாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கரண்ட் இருக்குது, ஃபுல் 24 hours கரண்ட் இருக்குது. ஸோ டிவி எல்லாம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா வெங்கட் வந்துட்டு ஓஎம்ஆர் சைடில் தங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு அவங்க சரி பார்த்து சரி கார் எடுத்துகிட்டு ஐ திங்க் வாட்டர் ரிசீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு கால் பண்ணி நான் ஃப்ளைட் எல்லாமே மிஸ் 2 நாள் தான் இருக்குது. ஐ திங்க் 3 நாள் முன்னாடி அவர் கார் எடுத்துகிட்டு வராரு. தண்ணி அப்படியே தான் இருக்குது. சரி கார் போகுதுன்னு ரிட்டர்ன். 2வது நாள் போகிறாரு. 2வது நாள் காலையில் போகிறாரு. தண்ணி அப்படியே தான் இருக்குது. இன்னும் அது இறங்கலை. அகைன் கார் எடுத்துகிட்டு ரிட்டர்ன். அப்புறம் ஒரு ஈவினிங் டைமில் இறங்கும் போது தண்ணி இறங்கிடுச்சு. கார் ஓடலாம். அதுவே ரொம்ப டென்ஷனாக தான் ஓடினாங்க. ஏன்னா காருக்குள்ளே தண்ணி போயிடும், அந்த மாதிரி நிறைய டென்ஷன் இருந்தது. பட் எப்படியோ என்னோட அப்பார்ட்மெண்ட் வந்து ரீச் பண்ணிட்டார். ரீச் பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்து எங்கள் ஃபேமிலியாக ஒரு மீட்டிங். சரி என்ன நான் அப்படியே உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் பேசாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், எதுவுமே இல்லைன்னா அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போது வெங்கட் வந்து இல்லை பக்கத்தில் ஒரு பஸ்ஸு ரெண்ட் எடுக்கிற இடம் இருக்குது, நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறமா இந்த கார்லேயே நம்ம போயிட்டு யார் வீட்டுக்கெல்லாம் போக முடியுமோ அவங்க கிட்ட போய் சொல்லிவிட்டு யாருக்கெல்லாம் வரணுமோ உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லிட்டு பஸ் ஏறி எல்லாரும் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பஸ் புக் பண்ணுறாங்க. பஸ்ஸு வருது. ஒரு 5-6 பேர்கிட்ட தான் 5-6 பேர்கிட்ட சொல்லி அவங்கெல்லாம் வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அதுக்கப்புறமா ஓகே கல்யாணம் நடக்க தான் போகுது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அருமை சூட்கேஸ் படம் மாதிரி இருக்கு. சூட்கேஸ் எல்லாம் எடுத்து குருவாயூர் போய் இறங்குறோம். இறங்கி அன்னைக்கு நைட்டு தான் தெரியுது எங்கள் அம்மா வந்து என்னோட கல்யாண சாரி அங்கேயே விட்டு வந்தாங்கன்னு, சென்னையில். அருமை. சரி நான் சொன்னேன் இங்கே ஏதாவது ஒன்று சாரி வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சேட்டன்னு ஒருத்தர் இருக்கார் சென்னையில், எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே இருப்பார், ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவரை கூப்பிட்டு எப்படியாவது அந்த சாரி மட்டும் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுறியாப்பா, என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ லாக்கெல்லாம் எடுத்து திறந்து அந்த இதை எடுத்து அவர் ஒரு டாக்ஸி பிடிச்சி அந்த சாரியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, சாரி எக்ஸாக்டாக என் கல்யாணத்துக்கு ஒரு 1 hour முன்னாடி வந்தது. 1 hour முன்னாடி வந்தது. அதுக்குள்ளே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு போனோம். அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் சார். எப்படி இருக்குது திருமண வாழ்க்கை? நல்லா இருக்குது சார், பீஸ்ஃபுல்லாக இருக்குது, போயிட்டுருக்கு. ஐ ஹாவ் அ டாட்டர் நவ். சூப்பர். அவங்க பேர் ஷேமா, அவங்களுக்கு 8 வயசு ஆகுது. ஸோ இட்ஸ் பீன் ஐ வாஸ் ஃபுல்லி பேக்ட். நான் கல்யாணம் ஆன உடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்புறம் குழந்தை வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிலே குழந்தை வந்துடுச்சு. ஸோ இட் வாஸ் ஃபுல்லி பேக்ட். அவங்க ஒரு 6 years ஆகிற வரைக்கும் எனக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் லாஸ்ட் 2 years ஐ எம் லைக் ரியலி செட்டில், ஃப்ரீ. எந்த அளவு சப்போர்ட்டிவாக இருக்கார் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு நினைக்கிறீங்க? ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு கண்ட்ரோலிங் எல்லாம் கிடையாது. ஃப்ரீயாக விட்டுருவார், உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிடுவார்.
அது என்ன அந்த மாதிரி இதுவரைக்கும் கண்ட்ரோல்லாம் பண்ணி, அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஏன்னா, அவரு கண்ணு மூட்டதுலயே இருக்கணும், சேஃபா இருக்கணும். அந்த மாதிரி தானே தவிர, கன்சர்ன் தான். வெரி கன்சர்ன் மட்டும் தான். ம். பட் அதர்வைஸ் இஸ் அ வெரி ஃப்ரீ, ஹேப்பி கோ லக்கி அந்த மாரி ஒரு கேரக்டர் தான். இப்ப திரையுலகத்துல வாய்ப்புகள் வந்தா திரும்ப ஏற்றுக்கொள்கின்ற முடிவுல இருக்கீங்களா? இருக்கேன், இருக்கேன். ம். நல்ல வாய்ப்பு வந்தா ம். 100% இல்லாட்டி பரவால்ல, நோ ப்ராப்ளம். இப்படியே ம். கன்டின்யூ பண்றதா இருந்தாலும் ஐ அம் ம். ஓகே. பட் அஃப்கோர்ஸ் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கறனால அந்த இன்ட்ரெஸ்ட் திருப்பியும் வருது. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ம். வந்தா நல்லா பண்ணணும்னு இருக்கு. ம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். அகெயின் டைம் எல்லாமே பார்த்து நல்லதா வந்தா 100%. அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 5, 6 இயர்ஸ் ஐ வுட் லைக் டு வொர்க். காதல்ல அறிமுகமான சந்தியாவுக்கும் இப்போ உள்ள சந்தியாவுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம்? எனக்கு பெருசா அப்படி எதுவும் தெரியல. அப்படியே தான் இருக்கேன்னா, எனக்கு பெரிய வித்தியாசம் என் மேல தெரிஞ்சதே இல்ல. ஐ திங்க் ஐவ் நெவர் க்ரோன் ஓல்ட். அப்படியே தான் இருக்கேன். அப்போ பார்த்த மாரியே தான் இருக்கேன். எனக்கே நம்ப முடியல எனக்கு 37 இயர்ஸ் ஆச்சுன்னு. எனக்கு என்னன்னா, எனக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அவ்வளோதான். பட் ஐ அம் த சேம் கேரக்டர். இப்ப நடிக்கிற திரை நட்சத்திரங்கள்ல யாரெல்லாம் சந்தியாவுக்கு பிடிச்சிருக்கு? நிறைய ஆக்டர்ஸ பிடிக்கும். தனுஷ் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காரு. விஜய் சேதுபதி அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காங்க. ஜெயம் ரவியோட லேட்டஸ்ட் மூவிஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாரி எவ்ரிபடி இஸ் டூயிங் சார். இப்போ லைக் அந்த ஹீரோவும் தாண்டி இப்போ வந்து கேரக்டர்ஸ், ரோல்ஸ் அந்த மாரி ஆயிடுச்சு. கரெக்ட். அதெல்லாம் பார்க்கும்போது தேர் ஆல் டூயிங் வெரி வெல். உங்களுடைய திரை பயணத்தை நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹாப்பினஸும் கிடையாது, டிசப்பாயின்ட்மெண்ட்ஸும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இது என்னோட ஜர்னி. என்னோட ஜர்னி இப்படி தான் இருந்திருக்கு. அண்ட் ஐ அம் ஓகே வித் இட். பரவால்ல. நோ ப்ராப்ளம். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதுலயும் நிறைய அப் அண்ட் டவுன், டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது பட் ஓவராலா பார்க்கும்போது இது என்னோட பயணம். அண்ட் ஐ அம் ஹாப்பி அபவுட் இட். இட் ஹஸ் கிவன் மீ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லாட் ஆஃப் நாலேட்ஜ். அண்ட் அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என்னென்ன சார், அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்போ ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம ரொம்ப அப்செட் ஆகி உடஞ்சு போகிறோம். அதெல்லாம் நிறைய நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மன கஷ்டம், பாதிப்பெல்லாம். பட் இன்னைக்கு நான் வந்து திரும்பி அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஏதாவது நடந்தால் கூட நான் அப்படி தான் இருப்பேன். பட் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்து யோசிக்கும் போது ஐ கேன் ஒரு ஓவராலாக பார்க்கும்போது ஐ கேன் see a பியூட்டிஃபுல் ஜேர்னி. இட் வாஸ் நாட் அ பேட் ஒன். இட் வாஸ் ஓகே. அது ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்தது. திடீர்னு ஐ வாஸ் தேர். அதுக்கப்புறமா இட்ஸ் கிராஜுவல் ஒரு டிக்ரீஸ் வந்தது. தென் ஐ வாஸ் ட்ரைங் டு மேனேஜ். அதெல்லாம் பார்க்கும்போது இட் கேம் மீ எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ கூட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ நான் 15 இயர்ஸில் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பித்தா கூட 15 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு ஒரு டவுன்ஃபால் அந்த மாதிரி இருக்கும்போது கூட நான் எங்கள் அப்பா அம்மா டிபெண்ட் பண்ணாமல் தான் இருந்திருக்கேன். ஸோ அது வரைக்கும் ஐ ஹவ் நாட் டன் தட். ஐ ஹவ் ட்ரைட் டு பி ஆன் மை ஓன் லெக்ஸ். நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன் சார். நான் ஒரு கூகுள் குக். அப்படிதான் கற்றுக்கிட்டேன். நான் ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட்காக தான் சமைக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ஏதாவது சாப்பிட்ணுன்னா டக்குன்னு கூகுளில் போய் அது போட்டு அதுக்கப்புறம் எதுக்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெசிபியை கிளிக் பண்ணி அதில் என்ன எடுத்திருக்காங்களோ அதை அப்படியே பண்ணி அந்த மாதிரி சமைப்பேன். பட் நல்லா வரும். உங்களை ரொம்ப கவர்ந்த உங்களுடைய ரசிகர் அப்படின்னு யாரை சொல்லலாம்? எங்கள் அம்மாவை சொல்லுவேன். ம். எப்போ பார்த்தாலும் என்னை ரசிச்சுட்டே இருப்பாங்க. படத்துலேயே ஆகட்டும், இல்லை இப்போ எந்த விஷயமா இருக்கட்டும், சின்ன வயசுல கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா? அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதோட அவங்க அந்த மாதிரி ஒரு ஹர்ட்ஃபுல் நேச்சர் கிடையாது. கூடுதல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் அப்படி இருக்கிறது எங்கள் அப்பா தான். பட் இவங்க அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவங்க வந்து எல்லாமே ரசித்து ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணி பசங்களெல்லாம் ஹாப்பியாக தான் வளர்க்கணும், அந்த மாதிரி தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அந்த சீரியல் ஷூட் போய் ஒரு கேப் வந்தோடனே சரி இதெல்லாம் எதுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலன்னா இல்லை என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ பண்ணோடனே சரி ஓகேவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப என்கரேஜிங்காக இப்போ வரைக்கும் என்னை இதில் புஷ் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கிறது எனக்கு எங்கள் அம்மா தான். இப்போ nowadays how will you spend your time? I am at home. My daughter has many classes. ஃபுல்லாக நான் கிளாஸ் தான் போட்டு விடுவேன். ஸோ கிளாஸ் பிக்கப் ட்ராப், ரெகுலர் காலையில் எழுந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, அப்பப்போ குக் பண்ணுறது, ஜஸ்ட் ரெகுலர் திங்ஸ். நிறைய ரீடிங் பண்ணுவேன், அப்புறம் நிறைய டிவி பார்ப்பேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ரெகுலர் டே. வேறு புதுசாக எனக்கு அப்படி பண்ணுறது ரெகுலர் டே. நிறைய டைம் என்னோட பொண்ணோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வேற குட் சிங்கர் டூ இல்ல? ஐ சிங் ஓகே, ஓரளவுக்கு பாடுவேன். அவன் பார்த்ததுமே நான் பூத்து விட்டேன், அந்த ஒரு நொடியை நெஞ்சில் ஒலித்து விட்டேன்,
நான் குழந்தை என்றே நேற்று நினைத்திருந்தேன், அவன் கண்களிலே என் வயதறிந்தேன். சூப்பர், சூப்பர். ரொம்ப நாள் ஆச்சு சார் பாடி. தேங்க்யூ. நம்ம ரசிகர்களோட உங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்து கொண்டதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து. உங்க மீட் பண்ணதில எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ அம் வெரி ஹேப்பி. தேங்க் யூ ஸோ மச் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.